வணக்கம். அஸ்வின் குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் அஸ்ட்ராலஜராக எனக்கு வர கன்சல்டேஷனில் மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று என்ன அப்படின்னா, நான் இந்த ராசியை சேர்ந்த பெண்ணை காதலிக்கிறேன், இல்லை இந்த ராசியை சேர்ந்த ஆணை காதலிக்கிறேன், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வியோடு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெறும் ராசியை வச்சு நான் சின்னதாக ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணியிருக்கேன். லைக் இவங்க வீட்டிலாம் இப்படி பிஹேவியர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த குட் புக்கில் நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் ஒவ்வொரு ராசியாக நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ராசி மேஷராசி. மேஷராசிக்கு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேஷராசியை புரிஞ்சுக்கணும். மொத்தம் 12 ராசி இருக்குது. அதில் மேஷராசி தான் ஃபஸ்ட்டு பிறந்த ராசி, அதான் முதல் ராசி. ஸோ மேஷராசிக்கு எல்லாத்துலேயும் அவசரம் இருக்கும், புரியுதுங்களா? அவங்க என்ன ஒரு விஷயம்னாலும் அவசர கதியில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும். உடனே நம்ம போயிட்டு ஒரு விதையை வாங்கிட்டு வரோம், உடனே அதை நடுறோம், உடனே தண்ணி ஊற்றுறோம், உடனே அது மரமாக வளருது, உடனே அது பழம் தருது, உடனே அந்த பழத்தை சாப்பிட்றோம். இந்த ஜோனில் தான் மேஷராசி இருக்கும். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு. மேஷராசிக்கு பொறுமை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு ராசி, புரியுதுங்களா? அவங்களுக்கு இப்போ நீங்கள் டிராவிட் மாதிரி கிரிக்கெட் ஆடினீங்கன்னா பிடிக்காது. அவங்க விருப்பப்படக்கூடியது எப்படின்னா, அடித்து கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி நீங்கள் கிரிக்கெட் ஆடணும், புரியுதுங்களா? அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் நீங்கள் பெரும்பாலான ஆட்கள்கிட்ட போய் கேளுங்க, மேஷராசி ஆட்கள்கிட்ட. அவங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் அதிரடி ஆட்டக்காரரான சேவாக்கோ, கிளென் மேக்ஸ்வெலோ, அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒருபோதும் டிராவிட் மாதிரி ஆட்களை விரும்பக்கூடிய ஆட்களாக இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கீவேர்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அவங்க எனர்ஜியை நீங்கள் மேட்ச் பண்ணணும். அவங்க டக்குன்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஒரு பிரியாணி கடை வீடியோ பார்க்குறாங்க, அது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படின்னா, அவங்க ஒரு பேச்சுக்கு போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்கன்னா, நீ என்ன அவங்க டக்குன்னு ஒரே நாளைக்கு போகலாம், இல்லை 2 நாள் கழிச்சு போகலாம் அப்படிங்கிற பர்சனாக நீங்கள் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, அவங்க சொன்ன உடனே போக ரெடியாக இருக்கக்கூடிய பர்சனை பிடிக்கும், புரியுதுங்களா? அவங்க எல்லாமே ஆக்டிவிட்டியாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை டல் பண்ணக்கூடிய, அவங்கள டம்ப் பண்ணக்கூடிய ஆட்களோட அவங்க பெருசாக பழக மாட்டார்கள். அவங்களுக்கு அந்த எனர்ஜி வைவு மேட்ச் ஆகாது. நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க அந்த ஃபாஸ்ட்னஸோடு நீங்களும் மிங்கிள் ஆக பாருங்கள். ரெண்டாவது, மேஷராசிக்கு இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? மேஷராசி ரொம்ப ரொம்ப இண்டிபெண்டன்ஸ் விரும்பக்கூடிய ராசி. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, 24/7 உங்கள் மேலே அட்டென்ஷனை திருப்பணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது. அவங்க ஒரு உலகத்தில் இயங்குவாங்க. அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆஸ் அ பர்சனாக அவங்களோட இண்டிபெண்டன்ஸை தடுக்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்ட செயலை செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லைக் நீங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படி அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க போகிற போக்குலேயே அவங்களோட நீங்கள் வாழ விருப்பப்படணும். இல்லை நீங்கள் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு அவங்கள போட்டு திணிச்சிங்கன்னா, அவங்க இண்டிபெண்டன்ஸை நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா, அவங்களும் உங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மிக மிக குறைவு. அதே போல் மேஷராசிக்கு காம்படிஷனாக ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? இப்போ அவங்க ஒரு சோலோவாக ஒரு கேம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க ஆப்போனண்ட்டே இல்லாமல் அந்த கேமில் அவங்க சிறப்பாக செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஆனால் எதிர்க்க ஆப்போனண்ட் இருக்காங்க, எதிராளி இருக்காங்க அப்படின்னா அந்த கேம் அவங்க சிறப்பாக விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய. அவங்களுக்கு எல்லா வகையிலையும் சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேஷராசி சின்ன சின்ன ப்ளேஃபுல்லான சில சேலஞ்சஸ்குள்ளே அவங்களை கொண்டு வரணும். சின்ன சின்ன கேம்ஸ் அவங்களோட ஆடலாம், சின்ன சின்ன சேலஞ்சஸ் அவங்களோட பண்ணலாம். இந்த சேலஞ்சை நீங்கள் ஜெயிச்சு காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சும்மா சவால் விடலாம். அது நீங்கள் ஓவராக ஹைப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க தோற்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காது, தோற்றிங்கன்னா கிண்டல் பண்ணுறதும் பிடிக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், அதில் வெற்றி தோல்வியை பெருசாக மைண்டில் எடுத்துக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த கேமில் ஈடுபடணுங்கிறது மட்டும் தான் அவங்க மைண்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஃபுல்லாக அவங்களை நிறைய சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப நெருக்கமாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அவங்க பொறுத்த வரைக்கும் எந்த சேலஞ்சையுமே எதிர்கொள்ள தயங்க மாட்டாங்க. ஏதோ ஆனாலும் ஒரு ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஜோன் உள்ளே ஆட்கள். எந்த சேலஞ்சுமே பேக்கப் படிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களை நிறைய வகையில் சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமான நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அடுத்த ராசி போயிடலாம். அடுத்த ராசி என்ன அப்படின்னா ரிஷபராசி. ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம எப்படி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள கவர்வது அப்படிங்கிறத பார்த்துட்டுறோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அவங்க ரொம்ப சென்சிபிளான ராசிங்க. நான் அவங்களை என்ன சிம்பிளாக சொல்லுவேன்னா, மொத்தம் 5 சென்சஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸ்மெல் இருக்குது, டேஸ்ட் இருக்குது, நம்ம பார்க்குறது இருக்குது, கேட்குறது இருக்குது, டச் பண்ணுறது இருக்குது. இப்படி 5 சென்சஸ் நம்மக்கிட்டே இருக்குது. அந்த 5 சென்சஸ் வகையிலையும் நீங்கள் அவங்கள ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணணும், புரியுதுங்களா? அந்த 5 சென்சஸ்லையுமே அவங்களுக்கு இதாக பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெருக்கத்துக்குரிய நபராக நீங்கள் மாறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. 5 சென்ஸ்னால் எப்படி அப்படின்னா, சிறந்த ஃபுட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், சிறந்த ஸ்மெல் பர்ஃப்யூம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ அவங்களோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, அவங்க என்ன உடுத்துறாங்க. நிறைய ரிஷபராசிக்காரர்கள் சில்க் உடை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக மேலை நாட்டு அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில்க் உடையை ஒரு பிளாங்கெட் மாதிரி பண்ணி, இல்லைனா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளாங்கெட், சாஃப்டான பிளாங்கெட், அவங்க தூங்கும்போது அவங்க ரிஷபராசிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பரிசு என்ன அப்படின்னா, அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளாங்கெட், அவங்க உடுத்துறோடைய அவங்க
ஸ்கின்னை டச் பண்ணக்கூடிய உடை, புரியுதுங்களா? அது சில்காக இருக்கலாம், விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பரிசாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த 5 சென்சஸ் வகையிலையும் அவங்களை ப்ளீஸ் பண்ணுவது போல் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற பாசிபிலிட்டி நிறைய உண்டு. நான் மேஷராசிக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மேஷராசிக்கு வந்து எல்லாம் உடனே எஸ் உடனே எல்லாமே உடனே. ஆனால் ரிஷபராசிக்கு வந்து எஸ் வந்து உடனே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு 2 நாள் டைம் தரேன், நீ எனக்கு 2 நாளில் முடிவு சொல்லு, 1 வாரம் டைம் தரேன், 1 வாரத்தில் முடிவு சொல்லு, நாளைக்கே முடிவு சொல்லு. அதெல்லாம் ரிஷபராசிக்கிட்ட வேலைக்கே ஆகாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தே வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு சே எஸ் அண்ட் டு சே பிரேக்கப் பண்ணவும் டைம் எடுப்பாங்க, எஸ் சொல்லவும் டைம் எடுப்பாங்க. நீங்கள் அவங்க டைம் ஜோன்லாம் அவங்கள விட்டுறணும். அவங்கள போட்டு நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது, ரஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒருபோதும் உங்களுக்கு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தாது, புரியுதுங்களா? அவங்கள நீங்கள் வந்து உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு, உடனே லவ்க்கு ஓகே சொல்லணும்னா தயவு செய்து ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி கன்சிஸ்டன்ட். ரிஷபராசிக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்குங்க, சரிங்களா? நான் நிறைய நிறைய பொண்ணுங்களை பார்த்து 2 நாள் எக்கச்சக்கமான எஃபர்ட் போடுவாங்க, 2 வாரம் எக்கச்சக்கமாக எஃபர்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் எஃபர்ட் போடுறதை நிறுத்திடுவாங்க. அவங்களுடைய வேவ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரிஷபராசி லவ் பண்ணிங்கன்னா சூரியன் போல் இருக்கணும். காலைல 6 மணிக்கு ஒதிக்கணும், கடைசி 6 மணிக்கு சன்செட்டானா ஆகணும். அந்த பேட்டர்னை எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் ஹையஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அவன் தான் நம்ம அதிகமாக லவ் பண்ணுறான்னு அவங்க நம்பக்கூடிய ராசி, புரியுதுங்களா? அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் லவ்வே. அவங்க நம்புகிறாங்க கன்சிஸ்டன்சி தான் கன்சிஸ்டன்சி தான் அவங்க லவ் லாங்குவேஜ் தான் நம்புகிறாங்க. நீங்கள் வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 2 மாதம் பண்ணிவிட்டு 3ஆவது மாதம் அது பண்ணுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க நம்புவாங்க, நீங்கள் அவங்களை லவ் பண்ணணுன்னு நம்புவாங்க. அவங்க அந்த பேட்டர்னை அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நான் நிறைய ரிஷபராசி பார்த்துறேன், அவங்க ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிவ் பண்ண மாட்டாங்க, பிரேக்கப்பே பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய பேட்டர்னில் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்க்ளூட் ஆகிடுவாங்க. அவங்களோட திங்கிங் பேட்டர்லையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் அதை விட்டு அவங்களுக்கு வெளியே வரவே முடியாது. நீங்கள் ரிஷபராசியை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து கோடு போட்டு அந்த ரோட்டுக்குள்ளேயே அப்படியே வாழக்கூடிய ராசி. அவங்கள டக்குன்னு வேறு ரோட்டுக்கு போகணுன்னா போக மாட்டாங்க. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த பேட்டர்ன்டு லைஃப்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஆளாண்டு போயிட்டு உட்காந்துடணும். கன்சிஸ்டண்ட்டாக அதில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நீங்கள் போயிட்டீங்க, அவ்வளோதான். நீங்களே அப்புறம் வெளியே போகணும்னு நினச்சாலும் அவங்க விட மாட்டாங்க. ஸோ ரிஷபராசியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்சஸை ப்ளீஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அவங்கள ரஷ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ரிஷபராசியை நீங்கள் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஒவ்வொரு ராசியும் எப்படி கவருவது, எப்படி இம்ப்ரெஸ் செய்வது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? மிதுன ராசி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஷுட் நாட் பி வெரி போரிங் பர்சன், புரியுதுங்களா? நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய டாபிக் இருக்கணும் பேசுகிறதுக்கு, எல்லா வகையிலும் யூ ஷுட் பி என்டர்டெய்னிங். நீங்கள் ரொம்ப போரிங் பர்சனாக இருந்தீங்கன்னா மிதுன ராசி உங்கள்கிட்ட ஓடிடுவாங்க. இன்றைக்கி சமகாலத்தில் யாராவது மிதுன ராசியை லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டிப் என்ன அப்படின்னா, எப்போவுமே தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மீமாவது நீங்கள் அனுப்பணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர்டிக்கிளாவது நியூஸாவது நீங்கள் அனுப்பணும். அது எந்த நியூஸுங்கிறது நீங்கள் மிதுன ராசியோட பலனை வச்சு அவங்க டேஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு க்ரைம்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த கொலை அந்த கொலைன்றது பிடிக்கும். ஏதோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அது சார்ந்து 2-3 நியூஸாக நீங்கள் புதுசாக அனுப்பிச்சிடணும். இப்போ யூடியூப்லலாம் நிறைய பேசுகிறாங்க நியூஸஸ், அந்த கொலைகள் சார்ந்து, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிடணும். அதாவது அவங்க மைண்ட் இருக்குல்ல, அவங்க மூளையை நீங்கள் தொடர்ந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, புரியுதுங்களா? அந்த மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு அது யோசனைக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிதுன ராசி உங்களோட பழகிறதும் அவங்களோட நீங்கள் நெருக்கமாகறதும் அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. மிதுன ராசி நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அவங்க மைண்டுக்கு நீங்கள் நிறைய தீனி கொடுக்கணும். அவங்க மைண்டு கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்றதை நீங்கள் நம்பணும். அவங்க உடல் கிடையாது, மைண்டு தான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப போரிங் பர்சனாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசவே ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மூடி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு மிதுன ராசியும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய கான்வர்ஸ் பண்ணணும். அதே போல் வந்து நிறைய பேர் குழான்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் மிதுன ராசிக்கு பிடிக்காது. மிதுன ராசிக்கு வந்து வெட்டு 1 துண்டு 2 டக்குன்னு முடிக்கணும். நீங்கள் வந்து இழுத்து பேசுகிறது அதெல்லாம் மிதுன ராசிக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதே போல் மிதுன ராசி வந்து நிறைய புதுமைகளை விரும்பக்கூடிய ராசி. மிதுன ராசிக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, 2 வாட்டி கூப்பிட்டு போகிறீங்க, 3 வாட்டி கூப்பிட்டு போகிறீங்க, தொடர்ந்து ஒரே ஹோட்டலில் அவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு தொடர்ந்து ஒரே பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப புதுமைகள் எதிர்பார்க்க. நீங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை குறைவாக வச்சுக்கக்கூடிய ராசி. நீங்கள் தொடர்ந்து ஒரே சமையல் கட்டு, ஒரே ரூமே, ஒரே லைஃப் ஸ்டைல் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக ரிஷபராசி ஏற்றுக்கும். மிதுன ராசி சுத்தமாக ஏற்றுக்காது. மிதுன ராசிக்கு வந்து எல்லாமே புதுசாக வேணும், புரியுதுங்களா? ஸோ மிதுன ராசியை நீங்கள் டேட் பண்ணுறீங்க, மிதுன ராசியை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட புது இடங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு போங்க.
அப்படி கூட்டு போனீங்கனாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடும். ரெண்டாவது தொடர்ந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மிதுன ராசியை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்களை எப்படி கவர்வது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்கள நீங்கள் ஒரு ஸ்பெஷலான கேர், சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, எழுந்திரிக்கும் போது அந்த செவுத்தை அப்படி கையில் பிடிச்சிக்குவாங்க, மண்டல் அடிபட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. வெயில் அடிக்கும் போது அதை போய் மறைச்சிக்குவாங்க. குளிரான டைமில் கோட்டை கழட்டி கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிட்டில் எழுதி அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே அப்படி கிடையாது. அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணுவாங்க. பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும். கடகராசிக்கு சின்ன சின்ன மைன்யூட்டான அன்பு செலுத்துதல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து தினசரி வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி கடகராசி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் கேர் ஒவ்வொரு நாளும். நீங்கள் வந்து பெருசாக எதுவுமே பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போனோடனே ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சுன்னு ஒரு பொருளை பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் ரிஷபராசி கடகராசி என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களோட திங்கிங்கில் நம்ம இருந்திருக்கோம், அவங்க நமக்காக ஒரு சின்னதாக ஒரு கேர் பண்ணுறாங்க, தனக்குன்னு ஒரு நபர் இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸை தரும். புரியுதுங்களா? நீங்கள் கடகராசி காதலிக்கிறீர்கள் அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கேர் பொழிகிறத அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா 2 டேப்லெட் வாங்கி கொடுங்க. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு நீங்கள் கேர் செலுத்துறீங்கன்றதை அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்களோட லவ் லாங்குவேஜும் கேர் தான், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லவ் லாங்குவேஜும் கேர் தான். அதே போல் கடகராசி வந்து அவங்களுடைய பாஸ்ட்டை ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. அவங்க பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமும், மோஸ்ட் ஆஃப் த விஷயம் அவங்க மண்டையில் ஞாபகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயமாக பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரீஷியஸ்ன்னு நம்பினா தான் அதை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ கடகராசிங்களுக்கு அவங்களுடைய பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு க்ளீனாக அந்த வார்த்தை முதல் கொண்டு அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக வார்த்தைகளாக அப்படியே சூப்பராக சேவ் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்ட்டை அவங்க வந்து ட்ரெஷராக ஃபீல் பண்ண ஒரு புதையலாக பார்ப்பாங்க. நீங்களும் அது போல் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து என்னடா இவன் கிரிஞ்சாக இருக்கா, என்னடா அவன் கிரிஞ்சாக இருக்கான் அப்படின்ற ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனீங்கனாலோ அந்த பாஸ்ட்டை ரொம்ப கிண்டல் பண்ணிங்கனாலோ அவங்க ரொம்ப காயப்படுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அதே போல் ஒரு வேளை கடகராசி வந்து பாஸ்ட் ஏதோ ஒரு லவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசியோட அந்த பாஸ்ட் லவ்வை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அதை பற்றி நீங்கள் பேசினாலோ, அதை கிண்டல் பண்ணாலோ, அதை சார்ந்து ஏதாச்சும் ஒரு டிபேட் பண்ணாலோ அது கடகராசிக்கு பிடிக்காது. கடகராசிக்கு அது நடந்துருச்சு, அதை வந்து நீங்கள் ஒரு நியூஸாக கேட்டுட்டு போயிடணும், அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுறணும். அதை சார்ந்து டீப்பஸ்ட்டு கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய ரெட் ஃப்ளாக். கடகராசியை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபேமிலியும் சேர்த்து லவ் பண்ணணும். கடகராசியோட ஃபேமிலியோட நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுவே கடகராசிக்கு பெரிய பெரிய க்ரீன் ஃப்ளாக். அவங்க உங்களோட ஈஸியாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரொம்ப முக்கியம், ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா லிட்ரலி ஒரு 50 to 70% ஆஃப் எஃபர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கடகராசியை இம்ப்ரெஸ் செய்து விடலாம். ஒவ்வொரு ராசியும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவது, அவங்கள எப்படி கவர்வது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி எப்படி இம்ப்ரெஸ் செய்கிறது? சிம்ம ராசி இம்ப்ரெஸ் செய்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகள்லேயே ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒர்க். ஏன் அப்படின்னா சிம்ம ராசி நீங்கள் பாராட்டினாலே நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம். சிம்ம ராசி மட்டும்தான் பாராட்டுக்காக அதிகமாக இயங்கக்கூடிய ராசி. ஏன்? சிம்ம ராசினா சிங்கம். சிங்கம்ன்றது வந்து கிங்கு. நீங்கள் வந்து எல்லா சிம்ம ராசியும் தன்னை கிங்காகவும் குயினாகவும் உணரும். அதாவது சென்டர் ஸ்டேஜ் அவங்கள பொறுத்தவரையும் அது அவங்களுக்கு தான். இந்த உலகத்தில் எந்த ஸ்டேஜ் போடப்பட்டாலும் அது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களா தான் இருக்கணும்னு நம்பக்கூடிய ராசி சிம்ம ராசி. அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் தான் சொல்லி ஒரு ஃபேன் மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்கள ரொம்ப நெருக்கமாக இவங்க வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சிம்ம ராசிக்காக நிறைய கவிதைகள் எழுதுங்க. அவங்கள எந்த வகையிலெல்லாம் உங்களால் பாராட்ட முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பாராட்டுங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸை பாராட்டிடுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்க சிறந்த விஷயம்னு ஒன்று நம்புவாங்க. அவங்களுடைய முடியை நம்பலாம், அவங்க கலரை நம்பலாம், அவங்க பேச்சை நம்பலாம், அவங்க திறமையை நம்பலாம். அதெல்லாம் தொடர்ந்து பாராட்டிகிட்டே இருந்தீங்கனாலே அவங்களோட குட் புக்கில் நீங்கள் போயிடலாம். அவங்கள நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சேருவதை நிறுத்தி விடுவார்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பாராட்டணும். அவங்கள ஒருபோதும் விமர்சிக்கக்கூடாது. விமர்சிச்சிங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டீங்க. நான் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு கிளைண்ட் ஒருத்தர், அவங்க ஒய்ஃபோடு அவங்களுக்கு தொடர்ந்து சண்டை. அவங்க ராசியை பார்த்தா சிம்ம ராசி. நான் சிம்பிளாக ஒரு ரூல் சொன்னேன், அவங்க என்ன பண்ணாலும் பாராட்டுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க தயிர் சாதம் கூட பண்ணிடலாம், என்ன வேணால் பண்ணட்டும், போன உடனே பாராட்டுங்க. அந்த சாப்பாடு தான் பெஸ்ட்டு சாப்பாடுன்னு.
அவங்க போனார், சண்டைனாலும் அவங்க உப்புமா பண்ணியிருந்தாங்க. ஆனால் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதை நீ தொடர்ந்து பண்ணுங்கிற மாதிரி அவர் ஃபேக்காக ஒரு பாராட்டுகளை கொடுத்தாரு. அந்த சண்டை அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் சிம்ம ராசியை பாராட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சிம்ம ராசி வந்து நான் ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். என் ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட். ஒரு லேடி சிம்ம ராசி, அவங்க ஒரு லவ்வில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடச்சிது. அவங்க அது பெரிய அப்ரிசியேஷனாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? தன்னை பெரிய சாதனை செஞ்சுட்டா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை போய் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவங்கள டம்ப் பண்ணிட்டார் அந்த விஷயத்தில். அவங்க ரொம்ப பெரிய ஹர்ட் ஆகிட்டாங்க. உங்கள் பார்வையில் அது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் சிம்ம ராசி தான் சாதிச்சிட்டேன்னு நம்பிடுச்சு அப்படின்னா அது நம்பும், சீரியஸாகவே நம்பும். நீங்கள் கூட சேர்ந்து பாராட்ட மட்டும்தான் செய்யணும். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ்கார் அளவு யோசிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். அவங்களுக்கு சின்னதாக ஒரு அவார்டு தெருவில் ஒரு செக்ரட்டரி கொடுத்துருப்பார், காலனியில் கொடுத்துருப்பாங்க, அதையே அவங்க பெருசாக நினைக்கலாம். ஒரு சீரியல் நடிச்சிட்டன்றதே பெருசாக நினைக்கலாம். நீங்கள் சினிமாவில் பெரிய ஹீரோவாக இருக்கலாம், அதை நினச்சி அவங்கள டம்ப் பண்ணக்கூடாது. அவங்க சீரியல் நடித்தாலும் அதை நீங்கள் பாராட்டணும். அவங்க லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் பாராட்டணும். சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தாலும் பாராட்டணும். நெகட்டிவாக நடந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்ல வேலை, இன்னும் மோசமாக நடந்துருவாங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸ்னால அந்தளவு மோசமாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாராட்டினீங்க. அப்படி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஈஸியாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி விடலாம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு வேலை நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சிம்ம ராசியை நேசிக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் பெருசாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் மேலே அந்த லைட்டு விழுது, லைம் லைட் விழுது, நீங்கள் அப்படியே அந்த லைம் லைட்டை திருப்பி உங்கள் பார்ட்னர் மேலே திருப்பி விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ சாதனை பண்ணி உங்களுக்கு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், இவன் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி, இந்த பையன் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. அப்படி பேசக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி உங்களை கொண்டாடி தீர்த்துருவாங்க. ரியல் லைஃப்பில் நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சிம்ம ராசியாக இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வெற்றிகளுக்கு காரணம் அவங்க தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், இவங்களால் தான்ப்பா நடந்துச்சு, இவங்க தான்ப்பா எனக்கு சப்போர்ட்டு. அவங்க நிச்சயமாக அவங்க உங்களை வந்து கைவிடவே மாட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, உங்களை உச்சி முகந்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாராட்டு, எல்லா வகையிலும் நீங்கள் பாராட்டணும். சிம்பிள் வேர்டு பாராட்டுங்க. சிம்ம ராசியை நேசிச்சிங்கன்னா பாராட்டிடுங்க, மனமார்ந்து பாராட்டுங்க, தினமும் பாராட்டுங்க, 24 ஹவர்ஸும் பாராட்டுங்க. ஒவ்வொரு ராசியும் எப்படி கவர்வது, எப்படி இம்ப்ரெஸ் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு யூடியூப் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான். கன்னி ராசி வந்து ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ராசி. அவுட் ஆஃப் 12 ராசிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி தான் ரொம்ப ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ராசி. நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், கன்னி ராசி கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பணம் விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க. அவங்களுக்கு அதனால் என்ன லாபங்கிற விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், நீங்கள் அவங்களோட என்ன டைப் ஆஃப் பாண்டில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு என்ன இதனால் லாபம், அவங்க தட்டில் என்ன விட போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். நான் பணம்னு சொல்ல அவங்களுக்கு என்ன லாபங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. வெறும் பணன்றது மட்டும் இல்லை, பணமும் ரொம்ப முக்கியம். 80% பணம் தான். கன்னிராசி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ 2 things. உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், அது 2த்துலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கன்னிராசி பொண்ணு லவ் பண்ணுறீங்கன்னா தினமும் அவங்களுக்கு போய் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, பூ வாங்கி கொடுக்குறீங்களோ, தினமும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி தரீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. கொடு என்ன இப்போது அப்படிங்கிற சோனில் இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. ஆனால் மாறா அவங்க மொபைலில் ஒரு ப்ராப்ளம், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். அவங்க லைஃப்பில் இருக்க ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அவங்க ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவைஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு விஷயம் தெரியல, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் C+ ப்ரோக்ராம் அவங்களுக்கு தெரியல, நீங்கள் கற்றுக் கொடுத்துறீங்க, நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு படிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியணும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த ப்ராப்ளம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், யூ ஷுட் பி நியர் மீ, என் கூட இருக்கட்டும், நாளை பின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்துலேயே வச்சிக்கக்கூடிய ராசி கன்னிராசி. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் உங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு வேளை நான் ஒரு கன்னிராசியை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் யூடியூப்பில் வந்து எனக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க, அதிகமான கவுண்ட் கிடைக்கிது அப்படின்னா நான் தொடர்ந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். பாரு எனக்கு வியூஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு கவுண்ட், அதான் நான் இம்ப்ரவைஸ் ஆகிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கேன்றதை நீங்கள் கன்னிராசிக்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்கணும்.
ஸோ கன்னிராசி வந்து இம்ப்ரெஸ் ஆகிடும். ஆஹா, இவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கானே, இவன் நல்லா போயிட்டுருக்கானே, இவன் கூட நம்ம தொடர்ந்து பழகணும், இவனோட நம்ம வாழ்க்கையை கனெக்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கன்னிராசி. நான் தான் சொல்லிக்கிறேன், அவுட் ஆஃப் 12 ராசிஸ் ஒரு ராசி பிஸ்னஸில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது கன்னிராசி தான். ஸோ கன்னிராசிக்கு வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மைண்ட் கடவுள் அவங்க பிளட்லேயே கொடுத்துட்டாரு. ஸோ கன்னிராசிக்கு என்ன முக்கியம்னா அவங்க இம்ப்ரவைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நீங்களும் தொடர்ந்து இம்ப்ரவைஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி செய்தாலே கன்னிராசி நீங்கள் ஈஸியாக இம்ப்ரெஸ் செய்து விடலாம்.